நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிய தலைப்பிலே மீண்டும் உங்களை இந்த வாரத்தை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய வருடத்துக்குள் புதிய வருடத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறோம். பழைய வருடத்துக்கு ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். புதிய வருடத்துக்காகவும் ஆண்டவர் நல்ல காரியங்களை செய்வார் என்று நாம் எதிர்பார்த்து இந்த ஊழியத்தை மீண்டுமாக இந்த வரை 2025ஆம் ஆண்டு நாம் தொடங்குகிறோம். இந்த நாளுமாக 4 நற்செய்தியாளர்கள் எழுதிய ஒரு சில ஓமைகள் அல்லது ஒரு சில ஆண்டவருடைய காரியங்களை குறித்து எப்படி நாம் சேர்த்து படிக்கும் பொழுது அதன் உண்மையான அர்த்தம் விளங்குகிறது என்பதை இன்றைக்கு யோவானின் தனித்தன்மை பற்றி பார்ப்போம். யோவான் நற்செய்தியாளரின் தனித்தன்மையை பற்றி நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நற்செய்தியாளருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இதில் இன்றைக்கு யோவானுடைய தனித்தன்மையை நாம் பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5000 குடும்பத்தாருக்கு 5 அப்பங்களையும் 2 மீன்களை பகிர்ந்தளித்தது 4 நற்செய்தியாளரையும் எழுதியிருக்கிறார். ஆனால் யோவான் ஒரு தனித்தன்மையோடு ஒரு சில காரியங்களை குறிப்பிட்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இதே போல பல தனித்தன்மைகள் 4 நற்செய்தியை நாம் சேர்ந்து படிக்கும் பொழுது இருக்கும். இன்றைக்கு நாம் ஒரே ஒரு ஓமையை மட்டும் எடுத்து நாம் பார்ப்போம். 5000 ஆண்களுக்கு ஆண்டவர் அப்பம் அளித்ததை மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அதில் 22, 23ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பழைய மொழிபெயர்ப்பிலே ஆண்டவர் சீடர்களை நோக்கி அவர்களை அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின் அவர் தனித்திருக்க மலைமேல் ஏறி சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலையும் 45ஆம் வசனத்திலையும் சீடர்களை அக்கறைக்கு செல்லும்படி துரிதப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின் 46ஆம் வசனத்தை தனித்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. புதிய மொழிபெயர்ப்பிலே 2 நற்செய்தியாளருமே இயேசு சீடர்களை அக்கறைக்கு செல்லும்படி கட்டாயப்படுத்தினார் என்று 2 பேருமே குறிப்பிடுகிறார். அதற்கு பின் அவர் தனித்திருந்த மலையேறி ஜெபம் பண்ணினார் என்பது 2 நற்செய்தியாளர்களும் புது மொழிபெயர்ப்பிலே குறிப்பிடுகிறார். லூக்கா நற்செய்தியாளர்கள் இவர்களை பற்றி இந்த காரியத்தை குறித்து அப்பம் பலியினதை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கார் ஒழிய மற்ற காரியங்களை பற்றி அவர் அதிகமாக சொல்லவில்லை. ஆனால் யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் 5000 பேருக்கு அதை கொடுத்துவிட்டு சீடர்களை அவர்களை அக்கறைக்கு அனுப்பி வைக்கிறார். இவர் மட்டும் தனியாக சொல்வதை பற்றி குறிப்பிடுகிறார். ஏன் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் 5000 பேருக்கு அங்கே 5000 குடும்பங்களுக்கு உணவுகளை கொடுத்ததினாலும் பல வியாதியஸ்தர்கள் நோயாளிகளை குணப்படுத்தியதாலும் அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறார்கள். அவரை பிடித்து கொண்டு போய் ராஜாவாக வைக்கலாம் மக்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்பதை இயேசு ஆவியிலே அறிந்தார். அதற்காக மக்கள் தயாராக இருந்தார். அப்போஸ்தலரும் அதற்கு தயாராக இருந்தார். ஏனெனில் அவர் எல்லோரும் இவர் யூதரின் ராஜாவாக மாறிவிட்டார், ரோமர் அடிமைத்தனத்தில் நாம் மீண்டு விடலாம், யூதர்கள் எல்லாம் விடுதலை பெற்று விடார்கள் என்று யூதர்களை நம்பியிருந்தார்கள், அப்போஸ்தலர்கள் நம்பியிருந்தார்கள். நாமும் அரசாங்கத்தில் பங்கு பெறுவோம், ஒரு மந்திரியாக இருப்போம் என்றெல்லாம் அப்போஸ்தலரை நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த வேளையிலே அவரை பிடித்து கொண்டு போக இருந்ததை 6ஆம் அதிகாரத்திலே நாம் 13ஆம் வசனத்திலே 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம். இதை திரையில் இருக்கும் வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கனால் உங்களுக்கு தெரியும். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் தன்னை விடுவித்துக் கொண்டு தனியே மலைக்கு ஜெபம் பண்ண சொல்லி சீடர்களை கட்டாயப்படுத்தி துரிதப்படுத்தி அக்கறைக்கு செல்லும்படி செல்லுகிறார். ஏனெனில் அவர் இந்த உலகிற்கு வந்தது ராஜாவாக, யூதரின் ராஜாவாக ஏரோதின் பிலாத்துவின் அரண்மனையிலேயோ ஏரோதின் அரண்மனை அதிகாரத்தில் இருப்பதற்காக அல்ல, பாவிகளை ரட்சிக்க, உங்களையும் என்னை ரட்சிக்க, பாவத்திலிருந்து மீட்டெடுத்துக் கொண்டு வருவதற்காக அவர் ராஜாவாக 2ஆம் வருகையின் போது வர இருக்கின்றார். ஆனால் மக்கள் அவர் முதல் வருகையிலே அவர் ராஜாவாக இருப்பார் என்று எண்ணி அவரை ராஜாவாக்க திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே யோவான் நற்செய்தியாளர் தனித்தன்மையாக இந்த கைதியத்தை எதற்காக துரிதப்படுத்தினார், எதற்காக கட்டாயப்படுத்தினார் என்பதை தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எந்த ஒரு நற்செய்தியும் எந்த ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதற்கு இணை வசனங்கள் இருக்கும் என்பதை அறிந்து அதை சேர்த்து நாம் படிக்கும் பொழுது அதன் உண்மையான தன்மையை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பாதித்தான் நமக்கு தெரியும், முழுமை நம்மால் உணர முடியாது. எனவே இந்த நாளுமாக ஆண்டவரது அடிமையோடு இருந்து பேசி, ஆவியானவர் என்ற அடிமையோடு இருந்து பேசி வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு குறிஞ்சிய தலைப்பிலே உங்களை சந்திப்போம். இன்னுமாக மத்தேயு எழுதிய குறிப்பிட்ட தகவல்கள், மார்க் பற்றிய தகவல்களை வரையறுக்கும் வாரங்களை ஆண்டவருக்கு சித்தமான நாம் பார்ப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.